முக்கிய செய்தி 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் அரசிற்கு ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் அரசிற்கு ரூபாய் 48,334 கோடி வருவாய் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், இது குறித்த முழு விவரம் என்ன? இன்றைய தினம் மதுவிலக்கு ஆயத்திற்கான மானிய கோரிக்கையானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக அயல்நாட்டு மதுபானங்கள் இறக்குமதி செய்வதன் மூலமாக 2024-2025 ஆண்டுக்கான அதாவது சிறப்பு கட்டணமாக அரசுக்கு 62.88 கோடி ரூபாய் மற்றும் சேவை கட்டணமாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்திற்கு 32.52 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தீர்வை துறை அதாவது கொள்கை விலக்கு குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு மற்றும் ஆய்வு தீர்வு துறை மூலமாக தமிழ்நாட்டில் இருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வெளி நாடுகளுக்கு பீர் ஏற்றுமதி செய்ய அரசு அனுமதி அளித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டதும் கடந்த 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான அதாவது மார்ச் 31 முதல் 2025 வரை மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பிற நாடுகளுக்கு 21,80,462 பெட்டிகள் அதாவது பீர் பாட்டில் கேஸ்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அதாவது தமிழகத்திற்கு ரூபாய் 777.7 லட்சம் அதாவது வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அதாவது இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.